நீங்க வாசிங்க. கருப்பா இருக்கிறது இல்லையா? அரகர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துறை இருந்தாய் போற்றி. அண்ணாமலையனும் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. இன்றைய தினம் எல்லாம் வல்ல திருவருளினாலே திருக்கருப்பரியலூர் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்த பெருமான், சுந்தரர் பெருமான் பாடல் பெற்ற தலமாக விளங்கக்கூடிய தலை ஞாயிறு என்று இன்றைய தினம் சொல் வழக்கிலே வழங்கக்கூடிய தலத்திலே நாம் இறைவனுடைய கருணையினாலே வந்திருக்கின்றோம். இந்த இறைவனுடைய பெயர் குற்றம் பொறுத்த நாதர், அபராத சோமேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இறைவி கோள்வளை நாயகி விசித்திர பாலாம்பிகை என்ற பெயரோடு இங்கே அருள்பாலித்து வருகிறார். இந்த தலமானது தலைஞாயிறு என்று இன்றைய தினம் வழங்கப்பட்டு இங்குள்ள ஆலயம் கொகுடி கோயில் என்று பெயர் பெறும். இந்த கொகுடி என்பது ஒரு வகை முல்லை. இதன் வடிவிலே அமைந்த கோயில் ஆதலாலே இப்பெயர் பெற்று விளங்குகிறது. சீர்காழிக்கு மேற்கில் இருப்பதால் மேலைக்காளி என்றும், சூரியன் வழிபட்டதால் தலைஞாயிறு என்றும், ஆதித்யபுரி என்றும் இத்தலம் அழைக்கப்படுகிறது. தர்மயாதீனத்தினுடைய ஆளுகையின் கீழ் உள்ள இந்த ஆலயம் கிழக்கு நோக்கிய 3 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. உள் மண்டபம் ஒவ்வாள் நெத்தி மண்டபம் அமைப்பிலே காணப்படுகிறது. பிரகாரத்திலே சீர்காழியில் இருப்பது போல உயர்ந்த தனி கோயிலாக சட்டைநாதர் சன்னதி இங்கே காணப்படுகிறது. மேலேறி சென்று தோணியப்பரை தரிசித்து அதற்கு மேலே சென்று சட்டநாதரை தரிசிக்க செங்குத்தான படிகளை கொண்டு ஏற வேண்டும். இதனாலேயே இத்தலம் மேலைக்காளி என்று அழைக்கப்படுகிறது. தோணியப்பர் சன்னதியை இத்தலத்தில் கர்ப்ப ஞானேஸ்வரர், கர்ப்ப பரமேஸ்வரி என்ற சன்னதி தோணியப்பர் சன்னதி. இத்தலத்திலே கர்ப்ப ஞானேஸ்வரர், கர்ப்ப ஞான பரமேஸ்வரி சன்னதி என்றும் அழைக்கப்படுகிறது. தலமரமாக கொகுடி முல்லை போன்ற மரத்தினுடைய அமைப்பிலே இந்த கோயில் காணப்படுகிறது. ஒரு முறை இந்திரன் இருமாப்புடன் கையிலுக்கு சென்றான். அப்பொழுது இறைவர் பூத வடிவமாய் அவன் முன் தோன்றினார். இந்திரன் இறைவன் என்று அறியாமல் அவர் மீது வஜ்ராயுதத்தை எறிந்தான். அதன் பின் இறைவர் என்று அறிந்து தன் பிழையை பொறுத்தருளும்படி வேண்டினான். இறைவனும் இந்திரனின் குற்றத்தை பொறுத்தருள் செய்தமையால் குற்றம் பொறுத்த நாதர் என்று இந்த தலத்திற்கு பெயர் பெற்று விளங்குகிறது. தலைஞாயிறு என்றும் கூறப்படுகிறது. மேலும் இத்தல இறைவன் அனுமனால் பூஜிக்கப்பட்டவர். தான் லிங்கத்தை கொண்டு வருவதற்கு காசிக்கு சென்று அது வருவதற்குள்ளாக சீதை மணனால் லிங்கம் செய்து ராமேஸ்வரத்திலே பிரதிஷ்டை செய்ததை அறிந்த
அனுமன் வருந்தினான். அத்துடன் அந்த லிங்கத்தை தன் வாளினாலே கட்டி இழுத்தான். ஆனால் முடியவில்லை. இப்படி செய்ததால் அனுமனுக்கு சிவ அபராதம் ஏற்பட்டது. சிவனை குறித்து தவம் செய்யும்படி ராமர் அனுமனுக்கு ஆலோசனை கூறினார். அனுமனும் அவ்வாறே செய்ய சிவன் தோன்றி அனுமனிடம் தலையினாறு எனப்படும் இந்த தலம் சென்று வழிபாடு செய்தால் இந்த தோஷம் விலகும் என்று அருள்பாலித்தார். அனுமனும் அதன்படி தலைஞாயிறு தலம் வந்து வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றார். அதன் பிறகு சிவனின் கருணைக்கு வியந்து இந்த தலத்தின் வடக்கிலே தன் பெயரால் ஒரு லிங்கம் அமைத்து அதை வழிபாடு செய்ய ஆரம்பித்தார். இத்தலம் தற்போது திரு குரக்கக்காய் என்று வழங்கப்படுகிறது. நம்ம அடுத்த தலம் அந்த தலத்துக்கு தான் போறோம். அங்க இதே வரலாறு தான். அதனால் நம்ம அந்த தலத்துல போயிட்டு அந்த குரங்கு வழிபட்ட லிங்கத்தையும் நாமமும் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வரப்போறோம். இப்போ திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த ஒரு பதிகமும் சுந்தரர் அருளி செய்த ஒரு பதிகமும் இப்பொழுது நான் இறைவர் திருமுன்பு விண்ணப்பம் செய்து அருளை பெறுவோமாக. குற்றமுறை குற்றம் இந்த மாயாமாலகோள ராகத்திலே அமைந்தது. குற்றமோடு பற்றி அவை துயக்கர அறுத்து குற்றமிழ் குணங்களோடு கூடும் மடியார்கள் குற்றமிழ் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்கள் வானுலகம் ஏற்க கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே கருப்பரியலூரே கருப்பரிய குற்றமொடு பற்றி அவை உயர்கர அறுத்து குற்றமொடு பற்றவை உயர்கர அறுத்து குற்றமிழ் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்கள் வானுலகம் ஏற்க கற்றவன் இருப்பது கருப்பரியலூரே
வண்டனை கொன்றையது வாசடைகள் மேலே கொண்டனை கோல மது கோளரவினோடும் பிண்டனை செய்யும் மதிலும் வீழ்தர ஓரம்பால் கண்டவன் இருப்பது கருப்பரியலூரே வேதமொடு வேதியர்கள் வேள்வி முதலாக போதினொடு போது மலர் கொண்டு புனைகின்ற நாதனென நல்லிருள் நாடு குழைத்தாலும் காதவன் இருப்பது கருப்பரியலூரே மடம்படு மலைக்கிறைவன் மங்கை ஒரு பங்கன் உடம்பினை விட கருதி நின்ற மறையோனை குடந்தனவு காலம் உயிர் கால ஒரு காலாள் கடந்தவன் இருப்பது கருப்பரியலூரே ஒரு திருமையோடு ஒரு பாக மதுவாய ஒரு திவுமையோடும் ஒரு பாக மதுவாய நிறுத்தனவன் நீதியவன் நித்த நெறியாய திருத்தனவன் வேதமென அங்கமவை ஓதுமோ கருத்தவன் இருப்பது கருப்பரியலூரே விண்ணவர்கள் வெப்பரசு பெற்ற மகள் வைத்தேன் பண்ணமருமென் மொழியாளிய நீடிப்பான் எண்ணி வரு காமனுடல் வேவ எரி காலம் கண்ணவன் இருப்பது கருப்பரியலூரே ஆதியடியை பணிய அப்பொடு மலச்சே தோதி ஒளி நல் புகை வளக்குடுவடுப்புக்கு ஜோதி ஒளி நல் புகை வளக்குடுவடுப்புக்கு இது செய்ய வந்தனையும் அந்தக நரக்க காதினன் இருப்பது கருப்பரியலூரே வாய்ந்த புகழ் விண்ணவரும் மன்னவரும் அஞ்ச பாய்ந்த மசைதுள் இலங்கை நகர் வேந்தற்கு ஏந்த புயம் அத்தனையும் இட்டு விளமேலாம் காய்ந்தவன் இருப்பது கருப்பரியலூரே பறந்து பறந்து நிறந்தொருவாய் திரைய கங்கை பறந்தது நிறந்து வருவாய் திரைய கங்கை பறந்ததொரு சடை மேல் உகந்தவளை வைத்து நிரந்தரம் நிறந்திருவர் நேடி அறியாமல் கறந்தவன் இருப்பது கருப்பரியலூரே அற்றமறையா அமனராத மணி புத்தம் செற்றமறியாதவர்கள் சொன்ன சொல்லை விட்டு
குற்றமறியாத பெருமான் குடி கோயில் கற்றன இருப்பது கருப்பரியலூரே கலந்தரு புனல் புகழி ஞான சம்பந்தன் கலந்தவ கருப்பரிய நேய கடவுளை கலந்தரு தமிழ் கிளவி பத்து மிகை கற்று வளந்தரும் அவர்க்கு வினை வாடல் எளிதாமே 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 வினை வாடல் எளிதாமே வினை வாடல் எளிதாமே இதுல இந்த தலத்தினுடைய பெயரை மீண்டும் ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம கலை ஞாயிறுன்னு தான் கேட்டு வந்தோம். தேவாரத்துல கருப்பரியலூர்ன்ற ஊர் பெயரை பதிவு செய்யறாங்க. சுந்தரர் வர்ற காலத்துல இந்த கோயிலுடைய பேரு கொகுடி கோயில்னு தேவாரத்துல பதிவு செய்யறாங்க. இந்த 3 பெயர்களையும் கொண்டதுதான் இந்த திருக்கோயில். இப்ப இந்த கொகுடி கோயில் என்ற பெயர்ல சுந்தரர் பெருமான் அருளி செய்த 7ஆம் திருமுறையிலிருந்து பண் நட்டராக வந்து வராங்க. சிம்மாந்து சிம்புளித்து சிந்தையினில் வைத்துகந்து இரும்பாவண்ணம் கைமாவின் உரிவை போர்த்து உமை பெறுவே கண்டானை கருப்பரியலூர் கொய்மாவின் மலர் சோலை குயில் பாட மயில் ஆடும் கொகுடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போது எம்மானை மனத்தினால் நினைந்த போது அவர் நமக்கு இனியவாரே அவர் நமக்கு மனத்தினால் நினைந்த போது இனியவாரே. சிம்மாந்து சிம்பொழித்து சிந்தையினில் வைத்து வந்து இரும்பாவண்ணம் கைமாவின் ஒரு போட்டு உமையொருவ கண்டான் கருப்பரியலூர் கொய்மாவின் மலர்ச்சோலை குயில் பாட மயிலால் கொகுடி கோயில் எம்மானை மனத்தினால் நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே நீக்காருமே
நிறைந்து தோன்றும் காற்றானை தீயானை கதிரானை மதியான் கருப்பரியதோ கூற்றானை கூற்றுதற்கு கோள்வளையால் அவளோடும் கொகுடி கோயில் ஏற்றானை மனத்தினால் நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே முட்டாமை நாள்தோறும் நெய் மூழ்கி பூ பறித்து 3 போதும் கட்டாந்த இல்லை கொண்டு அடி சேர்த்து மந்தனக கருப்பரியலோ கொட்டாட்டு பாட்டாகி நின்றானை குலகனை கொகுடி கோயில் எட்டான மூர்த்தியை நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே விருந்தாய சொல் மாலை கொண்டேத்தி வினை போக வேலி தோறும் கருந்தாள வாழை மேல் செங்கனிகள் தேன் சொறி கருப்பரியலோ குறுந்தாய முள்ளையிற்று கோள்வளையால் அவளோடு கொடுகுடி கோயில் இருந்தானை மனத்தினால் நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே கொடியேறு திருமேனி பெருமானை பொங்கரவ கட்டையானை கடினாரும் பூம்பொய்கை கயல்வாலை குதிகொள் கருப்பரியலோ கொடியேறி வந்து நம கண்டேனும் பண் செய்யும் கோடி கோயில் அடியேறு கடலான நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே பொய்யாத வாய்மையால் பொடி பூசி போட்டி பூசை செய்து கையினால் எரிவோமே மழை வளர்க்கு மந்தனர் கருப்பரியலோ கொய்யுளா மலர் சோலை கோயில் கூவ மயிலால் கொகுடி கோயில் ஐயனை என் மனத்தினால் நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே ஐயனை என் மனத்தினால் நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே செடிக்குள் நோய் உள்ளளவும் தீவினையும் தீந்தொழிய சிந்தை செய்மின் கடிகொள் பூந்தட மண்டி கருமேறி தன்படும் கருப்பரியலோ கடிகொள் பூந்தட மண்டி கருமேறி கண்படுத்தும் கருப்பரியலோ கொடிகள் பூ முன்னிடைய கோள்வளையால் அவளோடும் கொகுடி கோயில்
நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே. பறையாத வல்வினைகள் பரந்தொழிய பண்ணால் பாடியாடி கரையார்ந்த கண்டத்தன் என் தோழன் முக்கன் கருப்பரியலூர். குறையாத மறைநாவர் குற்றேவல் ஒழியாத கூடி கோயில். உறைவாணி மனத்தினால் விழுந்த போதவர் நமக்கு இனியவாரே. சங்கேத்து கையான தாமரையின் மேலா தம்மை காணா. கங்காந்த வாசடைகள் உடையானை விடையான் கருப்பரியலூர். கொங்காந்த பொலி சோலை சூழ்கணைகள் பல உதிக்கும் கொடுகுடி கோயில். எம் கோணை மனத்தினால் விளைந்த போதவர் நமக்கு இனியவாரே. பண்பாடினிசை முரள பண்ணாலும் பாவித்து பாடியாடி கண்டார்தம் கண் குளிரும் கலிக்கமுழும் பூஞ்சோலை கருப்பரியலூர். குண்டாடும் சமணரும் சாக்கியரும் புறம்பூர் கொகுடி கோயில். என் தோளின் மானை நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே. கலைமலிந்த தென் புலவர் கற்றோர் தம் இடத்தீர்க்கும் கருப்பரியலூர். குலைமலிந்த கோள் தொங்கு மற்றொடுகும் பூஞ்சோலை கொகுடி கோயில். இலைமலிந்த மழுவானை மனத்தினால் அன்பு இன்பமெய்தி. மலைமலிந்த தோளூரன் வன்பல மலைமலிந்த தோல் ஊரன் வனப்பகையன் அப்பன் உரைத்தவன் தமிழ்களே. மலிந்த தோளூரன் வனப்பகை அப்பன் உரைத்தவன் தமிழ்களே. மனத்தினால் அன்பு செய்தி இன்பமெய்தி. எம்பெருமானை நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே. மனத்தினால் நினைந்த போதவர் நமக்கு இனியவாரே. அவர் நமக்கு இனியவாரே. அவர் நமக்கு இனியவாரே. தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த பக்கத்துல திரு குரக்குக்கா அப்படின்ற ஒரு தலம். அந்த தலத்துல குரங்கு அனுமன் அந்த சிவ அபராதத்தை சிவபூஜை செய்து அது நிவர்த்தி செய்த தலம் இங்கிருந்து பக்கத்துல தான் இருக்கு.
நம்ம அங்கே போயிட்டு அந்த ஒரே ஒரு பதியம் தான் நாவுக்கரசர் பதியம். அதை நம்ம விண்ணப்பம் செய்து நம்ம அடுத்தது அங்கிருந்து அடுத்த கோயிலுக்கு போகிறோம். சிங்கிடி வனப்பகை யாரோட பசங்க ஐயா? இதுல வனப்பகை மட்டும் கொடுத்துக்கிறாரு. சிங்கிடி வனப்பகை 2 பேரும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுக்குறாரு. சுந்தரமூர்த்திக்கு வளர்ப்பு தகப்பன். அதான் கடைசியில் லைன்ல கொடுக்குறாங்க. நல்ல சிங்கிடி விட்டுட்டு வனப்பகை இன்னொரு பாட்டுல சிங்கிடி கொடுக்குறாங்க.